பிறருக்கு நீங்க சட்டத்தை கற்றுக் கொடுக்கணும். லாவை பத்தி நீங்க கற்றுக் கொடுக்கணும். இது நம்ம நாட்டோட சட்டம், இது இங்க முடியும், இது இங்க முடியாது, இது தப்பு, இது சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் பிறருக்கு இது சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கணும். நீங்களே உங்களுக்கே தெரியலையா லாவை பத்தி? ஹல்லேலூயா. அதுதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. See, we know basic things. பேசிக்கா தெரியும் நமக்கு. திருடக்கூடாது, திருடா பிடிச்சி உள்ள வச்சிருவான், சவுண்ட் பண்ண உள்ள வச்சிருவான், ட்ரக்ஸ் விஷயத்துல ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் நம்ம 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 பிறருக்கு கற்றுக் கொடுக்கணும். யார் அந்த பிறர்? முதலாவது பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் ஆரம்பிக்குது. உங்க பிள்ளைங்களுக்கு அரசாங்கத்தோட காரியத்தை குறித்து நீங்கள் சொல்லி கொடுக்கணும், எடுக்கேட் பண்ணணும். நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் சிங்கப்பூர்ல போய் மாட்டிக்கிறாங்க. எதில் மாட்டிக்கிறாங்கன்னா இந்த ட்ரக் புஷிங்ல போய் மாட்டிக்கிறாங்க போயிட்டு. ஓகே, சம் ஆஃப் தம் இன்டென்ஷனலாக செஞ்சு மாட்டிக்கிறாங்க, சில பேர் வந்து தெரியாமல் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த எச்சரிப்பு, அந்த கவனம் எதுவுமே ஏன் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியல என்ன மாதிரி என்ன மாதிரி ஆபத்து காத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி, என்ன நடக்கும் இதெல்லாம் குறித்து நம்ம பிள்ளைங்கள்ட்ட உட்காந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். 2024 7ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு பையன் வீவா காடியை எடுத்துக்கிட்டு அவர் தாமானில் பூச்சவங்க சொல்லி தான் நினைக்கிறேன், தாமானில் கூட போகலாம் ஏற்றிக்கிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுருக்காரு. அது அங்கே இருக்க ரெசிடென்ட், இது வந்து நியூஸில் வந்துச்சு, நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அங்கே இருக்கிற ரெசிடென்ட் என்ன பண்ணாங்கன்னா வீடியோ எடுத்து அதை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அது பெரிய இஷ்யூவாகிடுச்சு. ஹல்லேலூயா. ஏன்னு பார்த்தா அப்பா சொல்லி கொடுக்கல. பையன் என்ன பண்ணுறாரு, காடியை வந்து பைஸ்கிள் ஓட்டுற மாதிரி சுற்றின்னு இருக்காரு தாமானில். ஹல்லேலூயா. அந்த பம்பர்லாம் நிற்காம ஏறி வேகமாக இறங்கி இருந்திருக்காரு போயிட்டு. ஸோ ரொம்ப ரெக்லெஸ்ஸாக இருந்திருக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது? பெரிய வைரலான ஒரு விஷயம் அந்த டைம்ல. இது ஏன் நடந்துச்சு? எடுக்கேட் பண்ணலை. நம்மளோட பிள்ளைங்களுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். நம்ம ஒரு அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறோம், நம்ம அடங்கி இருக்கணும். அங்கே ரிமைண்ட் தெம் டு பி சப்ஜெக்ட். அரசாங்கத்துக்கு அடங்கி இருக்க நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுத்தரணும். இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்கலன்னா நாளைக்கு வளர்ந்து தவறான ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையிலும் அவங்க இந்த மாதிரி ஒரு ட்ராப்ல போய் சிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எப்படி நம்ம கிறிஸ்துவின் காரியத்தை குறித்து போதிச்சு கற்றுக் கொடுத்து வலியுறுத்துறோமோ அதே போல இந்த அரசாங்கத்தை குறித்து நம்ம சொல்லி கொடுத்தே ஆகணும். என் பிள்ளை தானே, அது தெரியும், சரியா இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ்க்கு பிள்ளைங்க மேல ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. என் பிள்ளை அப்படிலாம் பண்ணது, என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான். பார்த்தா அதுதான் பயங்கரமான ஆளாக இருக்கும். ஸ்கூல்ல கூட்டாளிங்க யாரும் வீட்டுக்கு வந்தா தெரியுமா, டேய் நீ தாண்டா என் பையனை கெடுக்கிறேன்ட்டு கூட்டாளிலாம் மாதிரி பார்ப்பானுங்க. ஏன் பார்ப்பானுங்க தெரியுமா? எங்களை கெடுக்கிறதே இவன் தான் ஆண்டின்னு நினைப்பானுங்க மனசுல. சொல்லவா முடியும்? சொல்ல முடியாது. சொல்லவா முடியாது. ஆனா அதுதான் எப்போதுமே எல்லா பேரண்ட்ஸுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்க பிள்ளைங்க சாதாரண ஆள் இல்லை, நான் குறை சொல்ல உண்மைதான் சொல்றேன். சின்ன வயசுலேருந்து திரும்ப கல்ற அடிச்சுக்கிட்டு நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்குங்க. ஏன்னா அதுக்கு மூளை ஸ்பான்ச் மாதிரி பட்டுன்னு எழுதி இழுத்துரும். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் பாவம் என் பிள்ளை பச்சை குழந்தை. ஒரு நாள் நீங்க பின்னாடி போயிட்டு ஒழிஞ்சிருந்து பாருங்க, சில பயணிகளுக்கு மேலே கோவம் வரும். பார்த்து தேவையில்லாம என்னுடைய இதை டிஸ்டர்ப் பண்ணுறேன், வழியில குறுக்குறாரு பாருப்ப அப்படின்னு. ஸ்கூல்ல போய் பாருங்க, அது எப்படிப்பட்ட டான் உங்களுக்கு அங்கே தான் தெரியும். வீட்டில் அது பூனை, ஆனால் ஸ்கூல்ல அது மிருகமாக தான் நடந்துட்டு இருக்கும். கோலது மேலே தூக்கிடும், அப்படி நெஞ்சு தூக்கி நடக்கும். நெஞ்சே இருக்காது, தூக்கி நடக்கும். அதுக்கு போய் ஸ்கூல்ல பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது கிளியரா உங்களுக்கு என்ன புரியும். அதனால better as a parent you have to educate them what is the law, what is the authority. இதெல்லாம் என்னன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க வீட்டுல பாக்குற ஆள் இல்ல திரும்ப உங்க பிள்ளைங்களா. நான் சொல்றேன், ஏன் சொல்றேன்னா நான் அந்த பாதையை நடந்திருக்கிறேன். எங்க வீட்டுல எங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் உன்னை என்ன நினைச்சுட்டா, நீ பூனைன்னு நினைச்சேன்டான்னாங்க. அம்மாவா இல்லையா? ஸோ நம்ம வீட்டில் எப்பவுமே பிகாஸ் நம்ம ஆபத்துல மாட்டக்கூடாது, சிக்கக்கூடாது. இது நான் மட்டும் இல்லை, இருக்கு நீங்க எல்லாமே ஒரே கேங் தான். பேரண்ட்ஸ் நான் சொல்றேன், அம்மா நீங்களே எப்படி ஆடி இருப்பீங்க, என்னென்னலாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வீட்டில் வந்துட்டு ஒன்றுமே பண்ணாத மாதிரி எல்லா பழியும் தூக்கி ஃப்ரெண்ட்ஸ் மேலே போட்டுருவீங்க. கரெக்டாக இல்லையா? ஸோ நம்மளே 8 அடி பாய்ஞ்சிருக்கோன்னா நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக 16 பாய்வாங்க. ஆமாவா இல்லையா? ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் யோசிக்கணும். நான் எப்போ தான் யோசிப்பேன், நம்மளே இந்த வேலைலாம் பண்ணியிருக்கோமே, நம்ம பிள்ளைங்க நல்லா பண்ணுவாங்களோ அப்படின்னு நான் யோசிப்பேன். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் பிள்ளைங்களோட ஆக்டிங் ஸ்கில்லை பார்த்து நீங்கள் ஏமாந்துடக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த காரியத்தை. அது வந்து ஆக்டிங் ஸ்கில். ஓகே, அவங்களுக்குள்ள ஒரு சாதனை இருக்கும். நம்ம பார்த்தியா எங்கள் அம்மா ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி இப்போதைக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் கர்த்தர் தொட்டார்னா எப்படியப்பட்ட பிள்ளைங்களையும் கர்த்தர் மாற்றி கொண்டு வந்துடுவார். ஆண்டோட விரல் பட்டாலே போதும், பிள்ளைங்க வாழ்க்கை அப்படி திரும்பிடும். ஹல்லேலூயா. பட் நம்மளோட பொறுப்பு என்ன தெரியுமா? இவங்களுக்கு கற்றுத்தரணும்.
இந்த அரசாங்கத்தை குறித்து நம்ம ஒரு கட்டுப்பாட்டு இருக்கணும், நம்ம கீழ்ப்படிந்து இருக்கணும், இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைங்க நீங்களே பைக் எடுத்து கொடுத்து மோட்டார் பைக் எடுத்து கொடுத்து ஹெல்மெட்லாம் பார்த்து போடா, நல்லா ஒத்த டயரில் போ, 2 டயர் போட்டாத, ஓட்டலில் ஓட்டு, இப்படி தான் தூக்கி ஓட்டணும் அப்படி கற்றுக் கொடுத்தீங்கன்னா நல்ல தாய் தகப்பன் நீங்கள் தான். ஸோ யூ மஸ்ட் எஜுகேட் them. நீங்கள் என் பிள்ளைக்கு எல்லாமே தெரியணும், அது தெரியணும், ஸ்கூலில் போனால் அடிச்சனா ஓங்கி மூஞ்சி ஒரு அப்பு அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கூடாது, தப்பு, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படிலாம் நீங்கள் அடுத்த டானை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் அவங்கள கீழ்ப்படிந்து போய் ஒரு டீச்சர்கிட்ட போய் சொல்லி, டிசிப்ளின் டீச்சர் இருப்பாங்க அங்கே போய் சொல்லி, இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்து தான் அவங்கள வளர்க்கணும். உங்களோட கோபத்தை, அதாவது நீங்கள் உங்கள் ஆவியை உங்கள் பிள்ளைங்களுக்குள்ளே இறக்கிடக்கூடாது. சம்டைம்ஸ் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், சில பேரண்ட்ஸ் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், அப்பா எல்லாம் ஒன்றா வரங்க சண்டைக்கு வரும், நான் பார்த்துருக்கேன் டைமில், என்னடா ஃபேமிலி இது அப்படின்னு பார்த்துருந்துருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளுக்கு பிள்ளைங்களை கொடுத்தது நம்ம திருப்பி அவருக்கு பரிசுத்தமாக கொடுக்கணும்னு சொல்லி, not that we will spoil their life. ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட நண்பர்கள், ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸில் உட்காந்துருக்கீங்களா, அவங்க ஒருவேளை தப்பான காரியத்தில் ஈடுபட்டுருக்கலாம், இதெல்லாம் குறித்து நீங்கள் அரசாங்கத்துக்கு அடங்கி இருக்க சொல்லி அவங்களுக்கு நீங்கள் நினைவு மூட்ட முடியும், சொல்லி கொடுக்கணும். ஏன் தெரியுமா, நீங்கள் அவங்க கொடுத்தா லேப்பா பண்ணுறீங்க பார்க்குறீங்க, திடீர்னு பிடிக்கும் போது சேர்த்து உங்களும் வாங்கிட்டு தூக்கிட்டு போயிடுவானுங்க. உங்களுக்கு தெரியுது அவங்க மாற மாட்டான்னு நீங்கள் ஒதுங்கிடணும். ஆனால் முடிஞ்சால் உட்காந்து நீங்கள் சொல்லி பார்க்கணும், இந்த காரியத்தில் மாற்றிங்க, இதெல்லாம் தப்பு சட்டப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி கொடுக்கணும். ஹல்லேலூயா.